அனைத்து புகழும் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷிப்பவனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் இறைவன். அல்லாஹ்னா யாரு, இறைவன்னா யார்? அல்லாஹ்வும் இறைவனும் ஒன்றா, இல்லை அல்லாஹ் வேறு இறைவன் வேறையா? குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் அப்படின்ற வார்த்தை வருது, இறைவன்ற வார்த்தையும் வருது. சில சதையை கேட்குறாங்க, அல்லாஹ்னா என்ன, இறைவன்னா என்ன? அல்லாஹ்ங்கிறது அரபி வார்த்தை, இறைவன்னா அது ரப்பு, அதாவது ரப்புன்னு அரபி வார்த்தை, அதுக்கு தமிழில் இறைவன். ஆனால் அல்லான்றது அல்ல தான். எல்லா குர்ஆனில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எந்த தமிழ் குர்ஆன்லையுமே அல்லானே போட்டிருக்கும், அது அரபி வார்த்தை. ஆனால் ரப்பு அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க இறைவன் அப்படின்னு. அப்போ குர்ஆனில் அல்லான்னு வருது, இறைவன் வருது. உங்கள் இறைவன் அல்லாஹ்தான் வருது. அப்போ அல்லாஹ்னா யார், இறைவன்னா யார்? அப்போ அல்லாஹ்வும் இறைவனும் ஒன்றா வெவ்வேறையா அப்படி ஒரு கேள்வி வருது. இப்போ அல்லாங்கிற வார்த்தை அரபி வார்த்தை. அரபி பேசக்கூடிய கிறிஸ்தவர்களும் அல்லா தான் சொல்லுவாங்க, அரபி பேசக்கூடிய யூதர்களும் அல்லா தான் சொல்லுவாங்க. அல்லானா கடவுள், ஒரு கடவுள் இல்லையா? அதாவது இலாஹ் அப்படின்னா கடவுள், அரபியில் வந்து இலாஹ்னா கடவுள். அல்லாஹு அப்படின்னா ஒரு கடவுள் அர்த்தம். அரபி பேசக்கூடிய கிறிஸ்தவர்களும் அவங்க ஒரு கடவுள் கொள்கையை தான் கொள்வாங்க, யூதர்களும் ஒரு கடவுள் கொள்கை தான். அப்போ யூதர்கள் என்ன செய்வாங்க, அவங்க அரபி பேசக்கூடியனால அந்த அல்லாங்கிற வார்த்தைக்கு, கடவுள்ன்ற வார்த்தைக்கு அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களும் அல்லாங்கிற வார்த்தை தான், அந்த அரபி பேசக்கூடியவங்களுக்கு அந்த அல்லாங்கிற வார்த்தை தான் வரும். இஸ்லாமியரும் அல்லாங்கிறாங்க. அப்போ அல்லானா என்ன, ஒரு கடவுள். இலாஹனா கடவுள், அல்லாஹுனா ஒரு கடவுள், ஒரு இறைவன். அப்போ இறைவன்னா என்ன, ரப்புனா இறைவன். அப்போ கடவுளுக்கு தன்மை இருக்குது, பண்பு இருக்குது. நம்ம எப்படி உணரணும் அப்படின்னா, கடவுளுக்கு தன்மை பண்பு ரெண்டு விஷயம் இருக்குது. அப்போ தன்மையை கொண்டு நம்ம அல்லான்னு உணர்றோம், கடவுள் ஒரு கடவுள் அப்படின்னு உணர்றோம். இறைவனா பண்புன்னு உணர்றோம். அப்போ இங்கே அல்லாஹ் இறைவன் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு மதத்திலையும் வெவ்வேறமாக பார்க்குறாங்க. ஆனால் கடவுள்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் எந்த கடவுள்னு கேட்பாங்க. கடவுள்னா எந்த கடவுள்? இஸ்லாமியர் வந்து எல்லாம் தெரியும், அல்லானா இஸ்லாமுடைய கடவுள், ஒரு மொழி சார்ந்த கடவுள், ஒரு இனம் சார்ந்த கடவுள், அப்படி தான் தெரியும் இல்லையா? அல்லானா எல்லாத்தையும் தெரியும். ஆனால் என்ன எப்படி தெரியும் அப்படின்னா, அல்லானா இஸ்லாமுடைய கடவுள், முஸ்லீமுடைய கடவுள், அப்போ ஒரு இனத்தாத ஒரு சமூகத்தாவுடைய கடவுள் அப்படின்னு தான் தெரியும். அது அரபி கடவுள். அல்லானா அப்படி கிடையாது. அல்லானா கடவுள்னா ஒரு கடவுள் அர்த்தம், ஒரு இறைவன். அப்போ இலாஹு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இலாஹ் அப்படின்னா அதாவது ஆதி மனிதன். அப்போ அவங்க கடவுள்லாம் தெரியாது இல்லையா? ஆதி மனிதன் கடவுள்லாம் தெரியாது. இயற்கையை கண்டு பயந்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அதாவது இடி, மின்னல், சூரியன், நெருப்பு இதெல்லாம் பார்த்து நினைஞ்சாங்க, முதல்ல பயந்தாங்க. தனக்கு மீறி ஒரு சக்தி, அது நம்மளை அழிச்சிருமோன்னு ஒரு பயம் இருந்தது. அப்புறம் ஒரு ஆச்சரியம் இருந்தது. அப்போ எப்போ முதல்ல பயந்தாங்க, அப்புறம் பக்தியாக மாறிடுச்சு. அப்படி தானே? நம்ம யாருக்கு பயப்படுறோமோ பணிஞ்சிடுவோம்ல, பயப்படுறவங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டுருவோம், இல்லை கை கட்டிடுவோம், பயந்துருவோம். இப்போ பயம் பக்தியாக மாறிடுச்சு. அப்போ அந்த காலத்தில் நினச்சாங்க, இயற்கையை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் கடவுள். அப்போ கடவுள்ன்றதை விட மகாசக்தி, அப்போ கடவுள்ன்ற வார்த்தை கிடையாது, அப்படின்னா மகாசக்தி, நமக்கு மேற ஒரு சக்தி, மனிதருக்கு மிஞ்சிய ஒரு சக்தி. அப்போ நெருப்பு இப்போ மகாசக்தியாக இருக்குது, சூரியன் பெரும் சக்தியாக இருக்குது, இந்த இடி, மண்டல், இயற்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவுக்கு மிஞ்சிய ஒரு சக்தி. அப்போ மனிதனுக்கு அறிவு மிஞ்சதுனால, சக்திக்கு அப்பால் பட்டு இருக்கிறதுனால அது ஒரு மகாசக்தி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ பணிய ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பயந்தாங்க, அப்புறம் பணிஞ்சாங்க இல்லையா? அது காலப்போக்கில் அது வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், அன்னைக்கு அந்த மகாசக்தியை கடவுள், அதாவது நமக்கு மேலே ஒரு சக்தி அப்படின்னு. அப்போ இலாஹ்னா அது கடவுள், அது சக்தி, மகாசக்தி. அப்போ இறைவன் என்ன செய்யறா அப்படின்னா, மனிதர்லேருந்தே தூதரை தேர்ந்தெடுத்து, நபிமார்கள் அதாவது தீர்க்கதரிசிகளை தேர்ந்தெடுத்து இந்த மனிதர்கள்ட்ட போய் அல்லாஹ் அவனை தவிர இல்லை, இலாஹ் அப்படின்னா லா இலாஹ, லா இலா அப்படின்னா கடவுள் இல்லை, நீங்கள் பார்ப்பது, நீங்கள் வணங்குவது இதெல்லாம் கடவுள் கிடையாது.
இதெல்லாம் படைக்கப்பட்டது. இதெல்லாம் யார் படைத்தவனோ அவன் தான் கடவுள். அதை சொல்ல தான் தூதர் வராங்க, தீர்க்க செய்து வராங்க. அப்போ லா இலாஹ அப்படின்னு அர்த்தம் கடவுள் இல்லை. எது? சூரியன் கடவுள் கிடையாது, சந்திரன் கடவுள் கிடையாது, நெருப்பு கடவுள் கிடையாது, இப்படி வானம் பூமியும் கடவுள் கிடையாது. அப்போ இதெல்லாம் படைக்கப்பட்டதெல்லாம் அழியும். அப்போ இதெல்லாம் யார் படைத்தானோ இல்லல்லா அவனை தவிர அப்படிங்கிறத இங்கே விஷயம். அந்த அரபி வார்த்தை அப்படிதான். அப்போ இல்லல்லான்னு அர்த்தம் அவனை தவிர. அவை யார் அப்படின்னா அது அல்லாஹ் அப்படின்னு வரும்போது இறைவன். இறைவன் அர்த்தம் பண்புக்குரியவன், படைப்பாளன், படைத்து பரிபாலித்து போஷிப்பவன். அல்லாஹ்ங்கிறது அவனை தவிர இல்லை. சரியா? அப்போ இலாஹ்னு அர்த்தம் கடவுள். எப்படி வந்து அரபி பேசக்கூடிய கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இலா கடவுளுக்கு அல்லாஹ் தான் சொல்லுவாங்க, அதாவது ஒரு கடவுள். அப்போ அரபிங்கிற வார்த்தை தான் அது, அல்லாங்கிற வார்த்தை. நம்ம தமிழ் அப்படியே பார்க்கும்போது கடவுள், ஒரு கடவுள், ஏக இறைவன். எப்படி? இறைவன் ஏக இறைவன், அவனை தவிர இறைவன் இல்லை. சரியா? அப்போ மற்ற வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, எஜுர்வேதமாகட்டும் ரிக்வேதமாகட்டும் என்ன சொல்லுதுன்னா, அவன் அருவமானவன், அவனுக்கு உருவம் கிடையாது, அவனை காண முடியாது, அழகிய பேர் கொண்டு அழைக்கப்படுதுன்னு மற்ற வேதங்களும் சொல்லுது. இறைவன் அதான் சொல்கிறான், உங்களுடைய பார்வை அவனை அடைய முடியாது அப்படிங்கிறான், நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறான். அப்போ அவனுக்கு அழகிய பண்பு இருக்குங்கிறான். அப்போ அழகிய தன்மை இருக்குது, பண்பு இருக்குது. அதான் நம்ம இன்னைக்கு குர்ஆன் என்ன சொல்லி பார்ப்போம். அத்தியாயம் 1. அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்வுக்கே ஆகும். அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவன். அங்கே இறைவன் வருதா, அல்லாஹ் வருதா, அல்லாஹ்வுக்கே ஆகும். அப்போ இறைவன் என்ன அர்த்தம்? வானங்களையும் பூமியும் படைத்து பரிபாலித்து போஷிப்பவன் அல்லாஹ், அவனை தவிர இல்லை, ஒரே கடவுள். வானங்களை படைத்ததும் பூமியை படைத்ததும் இயற்கையை படைத்ததும் உங்களை படைத்ததும் உங்கள் முன்னோரை படைத்ததும், இது எல்லா படைப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரே இறைவன் அல்லாஹ், அதாவது ஒரே கடவுள், ஏக இறைவன். நம்ம அல்லாங்கிற வார்த்தை அரபியில் இருக்கிறனால நம்ம அப்படியே சொல்லுவோம், அது ஒரு தனி ஒரு கடவுளாக நினச்சிக்கிறோம். அவர் இஸ்லாமிய கடவுள், அது ஒரு அரபி கடவுள், ஒரு மொழி சார்ந்த கடவுள், ஒரு இனம் சார்ந்த கடவுள் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அனைவருக்கும் எல்லா படைப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரே இறைவன், ஏக இறைவன், அவன் தான் அல்லாஹ். சரி, அப்போ அல்லாங்கிற வார்த்தை சொல்லுவோம், ஏக இறைவன் அப்படி எடுத்துக்கலாம், ஒரே இறைவன். இப்போ அனைத்து புகழும் அப்படின்னா அர்த்தம் அனைத்து கண்ணியமும் உயர்ந்த பண்புகளும் அனைத்து காரியங்களும் அவருமே மீளும். அதனால அனைத்து கண்ணியமும் அனைத்து புகழும் அகிலங்கள் இறைவன் அல்லாஹ்வுக்கே ஆகும். அத்தியாயம் 1 பார்த்தோம். அத்தியாயம் 71:13. இந்த வேதம் என்ன சொன்னால் நினைவூட்டு நல்ல விஷயமா இருக்கு. வேதம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கிறான். வேதத்தில் இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கிறான், படைப்பின் நோக்கத்தை பற்றி அறிவிக்கிறான், நன்மை தீமை பிரித்து அறிவிக்கிறான். இல்லையா? இதில் வரலாறுல படிப்பினை இருக்குது. அப்போ இந்த குர்ஆன் படிக்கும்போது என்ன சொன்னால், அப்படி நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுருப்போம்ல, நம்ம யார்ட்டாச்சும் அறிமுகம் படிக்கணும்னு சொன்னால் என்ன ஒரு விசிட்டிங் கார்டு கொடுப்போம், அதில் நம்மளை பற்றி போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ இறைவனுடைய விசிட்டிங் கார்டு இந்த குர்ஆன். என்ன சொன்னால், இது என்னை பற்றியான ஞானம் கொண்டது, உங்களை பற்றியான உண்மை கூறும் நம்முடைய பதிவேடு. அப்போ மனிதர்களை பற்றியும் அறிவிக்கிறான், இறைவனை பற்றியும் அறிவிக்கிறான். அப்போ என்னுடைய ஆற்றல் என்ன, என்னுடைய ஞானம் என்ன, படைப்பின் நோக்கம் என்ன, இது எல்லாமே இந்த குர்ஆன் வந்து நமக்கு நினைவுக்கூடியதாக இருக்கு. சரி, அப்போ 71:13. உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் ஏன் உணராமல் இருக்கிறீர்கள்? உணர்ந்துருக்கிறோமா? நம்பி இருக்கிறோம், கடவுளை நம்பி இருக்கிறோம், இறைவனை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். அவங்கவுங்க மதத்தில் எதெல்லாம் கடவுள் நம்புறோம் அதை நம்பிட்டு அவ்வளோதான். வெறும் நம்பிக்கையாகவே இருக்குது, உணரலை. உணரணும்ல, கடவுள்னா யார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய பண்பு என்ன தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ இறைவன் சொல்கிறான் 71:13, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள். அந்த வார்த்தை அரபி வார்த்தை. சரியா? ஏக இறைவனின், அதாவது கடவுள், ஒரு கடவுளின் மகத்துவத்தை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள். என்ன மகத்துவம்? அத்தியாயம் 112 1-4 வரைக்கும். இது ஒரு குர்ஆன் வகுப்பு. இதில் நாம் எப்படி நம்ம இறைவனை அறியணும், எப்படி உணரணும், அவன் தன்மை என்ன, அவனுடைய பண்பு என்ன, அப்போ தான் நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ண முடியும், அவனுக்கு பயப்பட முடியும் இல்லையா? படைப்பு நோக்கம் அறிஞ்சால் தான் நம்முடைய வாழ்வியல் வந்து நெறிப்படுத்திக்க முடியும். அத்தியாயம் 112 1-4 வரைக்கும். கூறுவீராக, கூறுங்கள், அல்லாஹ் ஒருவனே, ஏக இறைவன். இப்படி அவன் ஏக இறைவன் ஒருவனே. அல்லாஹ் தேவையற்றவன், அவன் தேவையற்றவன். உங்களிடத்து எந்த தேவையில்லைங்கிறான். இந்த அகிலங்களை படைச்சிட்டான், அதன் மீது அவன் எந்த தேவையற்றவன். வானங்களும் பூமியும் படைச்சிருக்கான், இடப்பட்ட எல்லாத்தையும் படைச்சிருக்கான், இதன் மீது அவன் தேவையற்றவன். நம்மகிட்டே கேட்க போறான். ஆனால் என்ன செய்றோம்?
கடவுளுக்கு நம்ம பூஜை பண்ணுறோம், கடவுளுக்கு படைக்கிறோம், கடவுளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படி கடவுளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம், கடவுளே செஞ்சிட்டோம். இதுன்னு சொல்ல நீங்கள் எங்களை எதுவும் செய்ய வேணாம்ப்பா, அப்படி படைப்ப நோக்கு அறிஞ்சிக்கோ, அவ்வளோதான். அப்போ கடவுளுக்கு ஏதாவது செய்ததான் நினச்சிக்கிட்டு, கடவுள் நன்றி செலுத்த நினச்சிக்கிட்டு கடவுளே செஞ்சுட்டோம், அதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு சடங்கு சம்பிரதாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னன்னு சொல்கிறேன், அவன் தேவையில்லற்றவன், அல்லாஹ் தேவையில்லற்றவன், உங்கள் இடத்துல எந்த தேவையற்றவன். அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அவனுக்கு பெற்றோரும் கிடையாது, அவனுக்கு பிள்ளைகளும் கிடையாது. அன்றையும் அவனுக்கு நிகராக ஏதும் இல்லை. அவனுக்கு நிகராக ஏதும் இல்லை அப்படிங்கிறது அல்லாஹ்ங்கிற வார்த்தை. நிகரற்றவன், இணையற்றவன், எப்பொருளுமா இல்லாதவன், தனித்தவன். சரியா? அப்ப அவனுக்கு நிகர் ஏதும் இல்லைங்கிறான். அப்ப கற்பனையில கூட கடவுள் இப்படிதான் இருப்பான்னு நினைச்சு பார்க்க முடியாது. நம்ம அறிவை கொண்டோ கற்பனையை கொண்டோ கடவுள் இப்படித்தான் அப்படி, ஏன்னா அவன் அருவமானவன். யாரும் பார்த்ததில்லை, இதுவரை யாரும் பார்த்ததில்லை, எந்த மதத்தாரும் பார்த்ததில்லை. யாரும் பார்த்துருக்காங்களா? இஸ்லாமியர் கடவுளை பார்த்துருக்காங்களா? கிறிஸ்தவர் பார்த்துருக்காங்களா? அல்ல மற்ற மதத்துக்கார யூதர்களோ அல்ல இந்துக்கள் யாராவது பார்த்துருக்காங்க? யாரும் கடவுளை பார்த்ததில்லை. கற்பனை யூகங்களையும் தான் கடவுள் வணங்கிட்டு இருக்கிறார். அப்போ கடவுள்னா என்ன? தனித்தன்மையுடன், தனித்தவன், இணையற்றவன், நிகரற்றவன், தேவைகளற்றவன், அவன் அருவமானவன், உணர்வானவன், உள்ளட்சத்துக்குரியவன். அப்போ அல்லாங்கிற வார்த்தை என்ன? ஏக இறைவன். சரியா? இப்போ அவருடைய தன்மை பார்ப்போம். 2:255. அல்லாஹ் அவனை தவிர இறைவன் இல்லை. ஏக இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. ஏன்னா இந்த மனிதன் என்ன செஞ்சாங்க? பார்க்குறதெல்லாம் கடவுள் ஆக்கிட்டாங்க. எதெல்லாம் பயந்தாங்களோ அதெல்லாம் கடவுள் ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் மகாசக்தின்னு வச்சுட்டாங்க. அப்போ சூரியன் கடவுள், சந்திரன் கடவுள், காற்று கடவுள், நெருப்பு கடவுள், மலை கடவுள், அப்புறம் கல்ல மண் எல்லாத்தையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்போ எல்லாத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அது சடங்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சொல்கிறேன், அவனை தவிர வேறு எதுவும் இறைவன் கிடையாதுங்கிறான். படைக்கப்பட்ட எல்லாம் அழியும், இப்படி படைக்கப்பட்ட எல்லாமே அழியும். அவன் நிலையானவன். அப்போ அல்லாஹ் அவனை தவிர இறைவன் இல்லை. அவன் என்றொன்றும் உயிர்த்திருப்பவன், நிலைத்திருக்க செய்பவன். அவனை சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ பீடிக்கா. இப்படி அவனை சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ பீடிக்கா. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. வானங்கள் உள்ளவையும் அனைத்தும் அவனுக்கே சொந்தம். வானங்கள் உள்ளவையும் பூமியில் அனைத்தும் அவனுக்கே சொந்தம். அவன் தேவையற்றவன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சொந்தம் கொண்டாதையும் சொல்ல வர, அவ்வளோதான். அப்போ வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை பேச முடியும், பரிந்துரை செய்ய முடியும். முன்னால் உள்ளவற்றையும் அவற்றுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் நன்கறிவான். அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய ஆட்சி அதிகாரம் வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கிறது. அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமம் அல்ல. அவன் மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவன். இது கடவுளுடைய தன்மை, இல்லையா? இறைவனுடைய தன்மை. அல்லானா என்ன சொல்றான்? அவன் நிகரற்றவன், அவனுக்கு இணை கிடையாது. இலாஹ் அப்படின்னா கடவுள். அல்லாஹுனா ஒரு கடவுள். லா இலாஹா இல்லல்லா, லா இலா அப்படின்னா கடவுள் இல்லை, இல்லல்லா அவனை தவிர. சரியா? அந்த மாதிரி இங்கே அவனுடைய தன்மை என்ன சொல்றான்னா, திருப்பி அல்லாஹ்வை தவிர இறைவன் கிடையாது, அவன் தனித்தவன். அப்போ நீ எதுவுமே அவனுக்கு இணை வைக்கக்கூடாது. அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, உயிர்ப்பிப்பவனும் நிலைத்திருப்பவனும், சிறு தூக்கமும் ஆழ்ந்த உறக்கமும் அவன் பிடிக்காது. அவன் தேவையில்லற்றவன், மனிதர் மாதிரி கிடையாது. ஓய்வு எடுக்கணும், இப்படி உணவு சாப்பிடணும், அவனுக்கு துணை ஒன்று வேணும், இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. சரியா? அப்போ நம்ம கற்பனைக்கு அப்பால் பட்டவன், நம்ம அறிவுக்கு அப்பால் பட்டவன், உணர்வானவன், உள்ளட்சத்துக்குரியவன். திருப்பி வாடி படிச்சுங்க. அல்லாஹ் அவனை தவிர இறைவன் இல்லை. அவன் என்றொன்றும் உயிர்த்திருப்பவன், நிலைத்திருக்க செய்பவன். அவனை சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ பீடிக்கா. வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ள அவனுக்கே உரியன. அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பணிந்துரை செய்ய முடியும். முன்னால் உள்ளவற்றையும் அவற்றுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் நன்கறிபவன். அவனுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். கடவுளுக்குன்னா இவ்வளவு தன்மை இருக்கு. அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. அவனை நாடணும். இறைவன் உன்னை பற்றி ஞானம் கொடு, கடவுளே உன்னை பற்றி ஞானம் கொடு. இப்படி கேட்டிருக்கோமா? மனிதர்கிட்ட கேட்டோம், கடவுள் யாருன்னு கேட்டோம். ஒவ்வொரு மதத்துலையும் ஒரு கடவுளை காமிச்சாங்க, ஒவ்வொரு மதத்துலையும் ஒரு சடங்கை காமிச்சாங்க. நாம் அதை பின்பற்றிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இறைவன்கிட்ட கேட்கணும், உணர்வுக்குள்ள உள்ளட்சத்தோட உணர்வா பிரார்த்தனை பண்ணும்போது, இறைவனே உன்னை பற்றி எனக்கு அறிவிச்சு கொடு, கடவுளே உன்னை பற்றி அறிவிச்சுன்னு கேட்டோமா?
இனிமேல் கேட்போம், அறிவிச்சு கொடுப்பான். சரியா? அப்போ அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டம் என்று எவரும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய ஆட்சி அதிகாரம் வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கிறது. அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமம் அல்ல. அவன் மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவன். சரியா? அடுத்து அவனுடைய தன்மை 13:2. ஒவ்வொரு வசனம் படிக்கும் போதெல்லாம் முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் படிச்சுங்க. இது ஒரு குர்ஆன் வகுப்பு. இப்படி யாரும் ஆயத்தை எடுத்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எத்தனை இமாமா இருந்தாலும் சரி, இமாம்கள்லாம் அரபியில் ஓதி கொடுப்பாங்க. அப்படிதானே? ஓதுங்க நன்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓதுனா புண்ணியம் சொல்லுவாங்க. ஓதுனா புண்ணியம் கிடையாது, உணர்ந்தால் தான் புண்ணியம். ஏன்னா உணர்ந்து தான் அதில் புண்ணியத்தை தேடிக்கணும். சரி, 13:2. அல்லாஹ் எத்தவர் என்றால், அதாவது ஏக இறைவன். அல்லாஹ்ங்கிற வார்த்தைனா ஏக இறைவன், ஒரு கடவுள். சரியா? அவன் எத்தவர் என்றால் அவன் வானங்களை தூணின்றையே உயர்த்தினான். அவனுடைய தன்மை பாருங்க. இந்த வானம் 7 வானங்கள் அடுக்கடுக்காக படைக்கப்பட்டுங்கிறான். அந்த வானத்தை தூணின்றி உயர்த்தினேங்கிறான். நம்ம ஒரு வீடு கட்டணும், ஒரு சின்ன வீடு கட்ட என்ன செய்வோம்? ஒரு பெரிய வீடு கட்டினா பேஸ்மட்டம் போடணும், பில்லர் போடணும் இல்லையா? ஒரு பில்லர் லைட்டாக பலகீனமாக இருந்தாலும் ஆடினாலும் மொத்த பில்டிங் சாஞ்சிடும். அப்படிதானே? ஒரு குடிசை வீடு தான் சரி, ஒரு 4 கம்பு வைக்கணும், அதில் ஒரு கம்பு ஆடினாலும் அந்த குடிசை அப்படியே விழுந்துடும். ஆனால் எவ்வளோ பெரிய வானம் இது! எனக்கே செஞ்சுருக்கிறோமா? எவ்வளோ பெரிய வானம் அந்த இடத்துல இருக்குது. அது கீழே தான் இருக்குது கோலங்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், அதுக்குள்ள பல கோலங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள மேகம் இருக்குது. இவ்வளவும் அந்த இடத்துல தான் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கிடையாது. அப்படி ஒரு ஆற்றல் மிக்கன்னு பாருங்க, எப்படி நிற்க வச்சிருக்கான் பாரு. பூமி மீது வானம் விழுந்துடாவாரு அவன் தான் தடுத்திருக்கேங்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவனும் அவன் தன்மை புரியணும்ல. நம்ம வெறும் கடவுள்லாம் பார்த்ததெல்லாம் கடவுள், செஞ்சதெல்லாம் கடவுள் நம்பிட்டு இருந்தால் எப்படி? பார்த்ததெல்லாம் கடவுங்கிறோம், கேட்டதெல்லாம் கடவுங்கிறோம், செஞ்சதெல்லாம் கடவுங்கிறோம். அது கடவுள் இல்லை. கடவுளுடைய தன்மை ஒன்று இருக்குல்ல. நம்ம செஞ்ச கடவுளுக்கு பார்க்காது, கேட்காது, நடக்காது, இருந்த இடத்துல இருக்கும். நம்ம தான் எல்லாமே அதுக்கு செய்யணும். நம்மளை பட செய்யறவனுக்கு நமக்கு ஆற்றல் கொடுத்துருக்கான், ஞானம் கொடுத்துருக்கான், தெளிவை கொடுத்துருக்கான், உணர்வை கொடுத்துருக்கான், உயிரை கொடுத்துருக்கான் இல்லையா? அப்ப அல்லாஹ் எத்தவன் என்றால் அவன் வானங்களை தூணின்றி உயர்த்தி உள்ளான். நீங்கள் அவற்றை பார்க்கிறீங்களான்னு கேட்கறான். பாருங்கிறான். இறைவனை பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய ஆற்றலை பார்க்கணும், அவருடைய ஞானத்தை பார்க்கணும், அவன் தன்மையை உணரணும் இல்லையா? அவற்றை நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள். பின்னர் அவற்றின் ஆட்சி அதிகாரத்தின் மீது அமைந்தான். இன்னும் அவனே சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்துக்குள் வைத்திருக்கின்றான். அவனே சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்துக்குள் வச்சு. ஆனால் சூரியனை வழிபடாதீங்கிறான். நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்வதாக இருப்பான், சூரியனையும் சந்திரனையும் வழிபடாதீர்கள். அது அவனுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கு. அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திட்டப்படியே குறிப்பிட்ட காலத்திட்டப்படியே நடக்கிறது. அவன் என்ன காலம் குறிப்பிட்டிருக்கானோ இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அவன் எந்த திசையில் உதிக்கும் நினைக்கிறான், எந்த சில மறைய நினைக்கிறான், அதான் நடக்கும். அவன் வீச்சு தான் நடக்கும் இங்கே இல்லையா? அவன் எது மீது வீச்சிருக்கானோ, எப்படி வீச்சிருக்கான் இயற்கையை, அது அப்படி தான் நிகழும். அப்போ அனைத்தும் குறிப்பிட்ட காலத்தின்படியே நடந்து வருகின்றன. அவனே காரியத்தை நிர்வகிக்கின்றான். நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பது உறுதி கொள்ளும் பொருட்டு அவன் தன் ஆதாரங்களை விளக்குகிறான். அப்படி கடவுள் தன்னை பற்றி அறிவிக்கிறான், அல்லாஹ் தன்னை பற்றி அறிவிக்கிறான், இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கிறான். வேதத்து மூலியமா, தூதர் மூலியமா, தீர்க்கதரிசி மூலியமா நமக்கு இறைவன் யாருன்னா தன்னை பற்றி அறிவிக்க. போய் சொல்லுங்க, என்னை பற்றி போய் சொல்லுங்க. அவங்க பார்த்ததெல்லாம் கடவுள் நினைக்கிறாங்க, கேட்டதெல்லாம் கடவுள் நினைக்கிறாங்க, செஞ்சதெல்லாம் கடவுள் நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அழியக்கூடியது. அப்போ இறைவனுடைய தன்மை அதை நீங்கள் அறியாமல் இறைவனை உணர முடியாது இல்லையா? அது கீழே 25:2 அத்தியாயம் 25:2. அவன் எத்தேவன் என்றால் வானங்கள் பூமி ஆட்சி அவனுக்கே உரியது. அவன் ஒரு மகனை எடுத்துக்கொள்ளவில்லை. யூதர் சொல்றாங்கல்ல, யூதர் என்ன சொல்றாங்க? உஜேர் அல்லாவுடைய மகன் சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் இயேசு அல்லாவுடைய மகன், இறைவனுடைய மகன் சொல்றாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்றான் பாருங்க, வேதம் தெளிவாக சொல்லுது. குர்ஆன் அவன் எத்தேவன் என்றால் வானங்கள் பூமி ஆட்சி அவனுக்கே உரியது. அவன் ஒரு மகனை எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா முதலே பார்த்தோம்ல, அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. சரியா? அவனுக்கு மனைவி இல்லாத இருக்க மகன் உண்டா அப்படின்னு கேட்குறான் அடுத்த வசனங்கள். அப்போ அவன் தேவையில்லும் போது அவனுக்கு மனைவி பிள்ளையும் கிடையாது, பெற்றோரும் கிடையாது. ஆனால் என்ன சொல்றாங்க? கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்றாங்க. அப்போ அவன் ஒரு மகன் எடுத்துக்கொள்ளவில்லை. அவனுடைய ஆட்சியில் அவனுக்கு கூட்டாளி எவரும் இல்லை. அவனே எல்லா பொருட்களையும் எல்லா படைப்புகளையும் படைத்து அவற்றை அதன் அளவுபடியே அமைத்தான். கடவுள் யாருன்னு புரிஞ்சுக்கணும், கடவுளுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். கடவுள்
அவருடைய தன்மை. அதாவது இறைவன் அல்லாஹ் ரப்பு, அல்லாஹ்னா என்ன? கடவுள், அவருடைய தன்மை. இறைவன் ரப்புனா இறைவன், அவருடைய பண்பு. அப்படி பார்ப்போம். அடுத்து 13 ஏன்னா பெரும்பாலும் இஸ்லாமியர்களுக்கே புரிய மாட்டேங்குது. அல்லான்னு வருது, இறைவன் வருது. அல்லாவா இறைவனா? அல்லாஹ்னா இறைவனா என்ன? இப்படி அல்லான்னு சொல்லிக்கிறாங்க, இறைவனு சொல்லிக்கிறாங்க. அப்படியே ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ இந்த குர்ஆன் தெளிவாக சொல்லுது அல்லாஹ்வுடைய தன்மை என்ன, இறைவனுடைய பண்பு என்னன்னு சொல்லுது. நம்ம அப்படி தான் பார்க்குறப்ப 13:3 மேலும் அவன் எத்தேவர் என்றால் அவனே பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளையும் ஆறுகளையும் உண்டாக்கினான். உங்களுடைய தெய்வம் அந்த மாதிரி ஆச்சா? உங்களுடைய கடவுள், நீங்கள் படைச்ச கடவுள் ஏதாவது செய்யுமா? உங்களை படைச்ச கடவுள் தான் செய்வான். அப்படி நாம் படைச்சதெல்லாம் தெய்வம், நம்மளை படைச்சதான் கடவுள். அப்போ நம்மளை படைச்ச கடவுள் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் தான் கடவுள், ஒரு கடவுள். மேலும் அவன் எத்தேவன் என்றால் அவனே பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளையும் ஆறுகளையும் உண்டாக்கினான். இன்னும் அதில் ஒவ்வொரு கனிவர்க்கத்திலிருந்தும் 2 ஜோடி ஜோடியாக உண்டாக்கினான். அவனே இரவை பகலால் மூடுகின்றான். நிச்சயமா இவற்றில் விலகிக் கொள்ளும் மக்களுக்கு சான்றுகள் உள்ளன. சிந்திக்கூடிய மக்களுக்கு சான்றுகள். இறைவனா யார், இறைவனா என்னன்னு பார்க்கணும். இறைவனா யாருன்னு நம்ம கேட்டு பழகிட்டோம். ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு கடவுளை உருவாக்கி கொடுத்துட்டாங்க, அதில் ஒரு சடங்கு உருவாக்கி கொடுத்தாங்க. இறைவனா என்ன, கடவுள்னா என்ன அப்படின்னா சிந்தனைக்குள்ள போகும். அவன் தன்மை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய ஞானம் என்ன அப்படின்னு உணர்வுக்குள்ளே போயிடும். இனிமேல் கடவுள்னா என்னன்னு கேட்கக்கூடாது, யாருன்னு கேட்கக்கூடாது, என்னன்னு கேட்கும். அப்போ என்னன்ற போது இறைவன் நமக்கு நான் யாருன்னு அறிவிப்பான் இல்லையா? அப்போ மேலும் அவன் எத்தேவர் என்றால் அவனே பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளையும் ஆறுகளையும் உண்டாக்கினான். இன்னும் அதில் ஒவ்வொரு கனிவர்க்கத்திலிருந்தும் 2 ஜோடிகளை உண்டாக்கினான். அவனே இரவை பகலால் மூடுகின்றான். நிச்சயமாக இவற்றை விலகிக் கொள்ளும் மக்களுக்கு சான்றுகள் உள்ளன. சிந்திக்கிற மக்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றன. சரியா? அப்போ அல்லாஹ்னா அப்படியே வசனம் படிக்கும்போது நீங்க புரிச்சுக்கிட்டே வாங்க. நீங்களும் வீட்டில் போய் படிங்க. 10:3 நிச்சயமா உங்கள் இறைவன் அல்லாஹ்வே. இந்த வசனம் நல்லா கவனிங்க. நிச்சயமாக உங்கள் இறைவன் அல்லாஹ்வேங்கிறான். உங்கள் இறைவன் அல்லாஹ்வே. அவன் வானங்களையும் பூமி 6 காலங்களாக அமைத்தான். 6 காலங்கள், 6 நாட்களில் 6 காலங்களாக. இறைவனுக்கு ஒரு காலம் தேவை கிடையாது. அவன் ஒரு பொருளை படைக்கினாருன்னா ஆகுன்னு கூறுவான், குன்பையக்குன் ஆகுன்னு ஆயிரும். அப்படிதான். அப்போ அவனுக்கு நேரங்காலம் தேவையில்லை. இங்கே 6 காலங்கள் கிடையாது. 6 நாட்களும் போட்டுருவான், 6 காலங்கள் போட்டுருவான். 6 காலங்களாகங்கிறான். நம்ம பார்க்குறோம்ல, பனிகாலம் இல்லை இலையுதிர் காலம், இந்த மாதிரி பருவகாலம் இருக்குல்ல. அப்போ 6 காலங்களாக அமைத்தான். பின்னர் தன் ஆட்சி அதிகாரத்தை அகிலங்கள் மீது நிலைநிறுத்தினான். அனைத்து காரியங்களும் அவனே ஒழுங்குபடுத்துகின்றான். அவனுடைய அனுமதிக்கு பின்னரின்றி பழித்து பேசுவோர் எவரும் இல்லை. இத்தகைய அல்லாவே உங்களுடைய இறைவன். மேல லைன் பாருங்க, நிச்சயமா உங்கள் இறைவன் அல்லாஹ்வேன்னு வருது. கீழே அவன் படைப்பை பற்றி சொல்லிட்டான். எப்படி? வானங்களையும் பூமியும் படைப்பை பற்றி சொல்லிட்டான், ஆட்சி அதிகாரத்தை பற்றி சொல்லிட்டான். அது கீழே பார்த்தீங்கன்னா இத்தகைய அல்லாவே உங்களுடைய இறைவன். அப்போ அல்லாவோட தன்மை சொல்லிட்டான் இல்லையா? என்ன தன்மை? படைப்பை பற்றி சொல்லிட்டான். அது கீழே இத்தகைய அல்ல உங்களுடைய இறைவன்றான். உங்கள் இறைவன் யாரு? பண்புக்குரியவன். சரியா? ஆகவே அவனுக்கே படியுங்கள், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? ஒரே வசனத்தில் மேலே உங்கள் இறைவன் அல்லாங்கிறான், இத்தகைய அல்லாவே உங்களுடைய இறைவன் சொல்கிறான். அப்படின்னு அர்த்தம் அவனுடைய தன்மை மூலம் சொல்லிட்டான், அவனுடைய படைப்பின் ரகசியத்தை சொல்லிட்டான், அவனுடைய ஆற்றல் ஞானத்தை சொல்லிட்டான். இப்போ அவனை யாரும் தெரிஞ்சுதான் நம்ம அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ண முடியும். நம்ம ஒருத்தர் ஒன்று கேட்குறோம் அப்படின்னா, ஒரு உதவி கேட்குறோம், ஒரு வேண்டுதல் பண்ணுறோம்னா அவர் யாரும் தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம யார்ட்ட உதவி தெரிஞ்சுக்கணும், அவரை யாரும் தெரிஞ்சுக்கோங்களே, அவர் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அப்போ தான் அவர்கிட்ட கேட்போம், எல்லாத்தையும் கேட்க மாட்டோம். அப்போ இறைவன் சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட பிரார்த்தனை செய்கிறதுக்கான முன்னாடி நான் என்னை பற்றி சொல்கிறேன், என்னுடைய ஆற்றலை பற்றி. நான் தான் உங்களை படைத்தேன், உங்களுக்காக அந்த அகிலைகளையும் படைச்சிருக்கேன், இன்னும் உங்களை மன்னிச்சு வாழ வச்சுருக்கேன், மன்னிக்க வேண்டி வாழ வச்சுருக்கேன். அதனால் என்னையே பிரார்த்தனை செய்யுங்கள், என்கிட்டயுமே கேளுங்க. அப்போ இறைவன் அறியாமல் அவனை பிரார்த்தனை பண்ணலாமா? அவனுடைய தன்மை அறியாமல் பிரார்த்தனை பண்ண முடியாதுல்ல. அவன் தன்மை அறியாமல் நான் வழிபட முடியாதுல்ல. அவன் தன்மை அறியாமல் நான் அவன்கிட்ட கேட்க முடியாது, அவனுக்கு பயப்பட முடியாது. அப்போ நான் அவனுக்கு பயப்படணும்னு சொன்னால், அவனுக்கு பணியணும்னு சொன்னால் அவன் தன்மை நம்ம அறியணும். அப்போ இறைவன் யாருனே தெரியல, கடவுள் யாருன்னே தெரிய மாட்டேங்குது, அல்லாஹ் யாரும் தெரியல. ஆனால் நம்பிக்கை கொண்டு அவ்வளோதான், சடங்கு பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல அவனுடைய தன்மை இருந்தால் அவனுக்கு முதல்ல பயப்படணும். பயமும் பக்தியும் இருக்கணும். வெறும் பயம் இல்லாமல் பக்தி மட்டும் இருக்கக்கூடாது. அதில் பக்தி மட்டுமே இருக்குது, பயம் இல்லைன்னா அது சடங்கு. பக்தி இருக்குது, பயம் இல்லை. எல்லாத்தையும் பக்தி இருக்குல்ல, கடவுள் பக்தி இருக்குது, ஆனால் பயம் கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பயமில்லை, மனசாட்சிக்கு பயமில்லை, நியாய உணர்வு கிடையாது. இறைவன் பார்த்துட்டு இருக்கிறான், கேட்டுட்டு இருக்காங்கிற பயமே நம்மகிட்ட கிடையாது. ஆனால் பக்தி இருக்குது, சடங்கை காமிச்சிட்ருக்கோம், அடையாளம் காமிச்சிருக்கோம். ஒவ்வொரு மதத்துலையும் ஒவ்வொரு அடையாளம் வச்சுக்கிட்டு, நான் இஸ்லாமியர், நான் இந்து, நான் கிறிஸ்துவர், நான் யூதர், இப்படி அவங்க மதத்தை அடையாளம் காமிச்சிட்ருக்கோம். இது பக்தி.
பக்தியை வெளியே காமிச்சிடும். பயம் இல்லை, எந்த பிரயோஜனம் கிடையாது. அல்ல பயம் மட்டும் இருக்க பக்தின்னு வச்சுங்க, பயமும் பக்தி சேர்ந்தது தான் இறை நம்பிக்கை. அப்போ இறைவனுடைய தன்மை அறியாமல் நம்ம எப்படி அவனுக்கு பயப்படுறது, எப்படி அவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறது? அப்போ அவன் தன்மையை பற்றி சொல்கிறான். சரியா? 6:103 பார்வையில் அவனை அடைய முடியா, உங்களுடைய பார்வையை அடையாதுங்கிறான். தெளிவாக சொல்லிட்டான். அப்போ நம்ம எதெல்லாம் கடவுள் காமிச்சா நம்ம பார்க்கக்கூடாது, இதெல்லாம் கடவுள் நம்பக்கூடாது. இருந்துச்சுன்னா பார்வைகள் அவனை அடைய முடியாதுங்கிறான். மற்ற இடத்துல அதான் சொல்லுது, அவன் அருவமானவன். எத்தனை கோடி கண்கள் சேர்ந்தாலும் அவனை பார்க்க முடியாது. எப்படி? எத்தனை கோடி கண்கள் சேர்ந்தாலும் அந்த ஒரு இறைவனை பார்க்க முடியாது. அவன் மறைவானவன், உணரதான் முடியும். ஆனால் அவனும் பார்வைகள் அடைகின்றான். எப்படி? எத்தனை கோடி கண்கள் சேர்ந்தாலும் என்னை பார்க்க முடியாது, ஆனால் அத்தனை கோடி கண்களுடைய பார்வையும், ஒவ்வொரு பார்வையிலும் ஒரு தன்மை இருக்குல்ல, ஒவ்வொரு பார்வையிலும் ஒரு எண்ணம் இருக்குல்ல, அத்தனை நான் அறியுதேங்கிறான். சொல்லுவோம்ல, இவன் பார்வையே சரியில்லைப்பா, பார்வை ஒரு மாதிரியாக இருக்குது, இவன் பார்வையில் கொஞ்சம் போராமல் இருக்குது, இவன் பார்வையில் பெருமை இருக்குது, இவன் பார்வையில் நயவஞ்சம் இருக்குது, இவன் பார்வையில் ஒரு வக்கரம் இருக்குது சொல்கிறோம்ல, பார்க்கும்போதே சொல்லிடுறோம். இருபது சொல்கிறான், உங்கள் பார்வையை நான் அறிவேங்கிறான். ஆனால் எதையும் நீங்கள் பார்க்க முடியாது. சரியா? மனிதன் நான் படைத்து உங்களுடைய மனம் இன்னும் அறிவேங்கிறான். சமீபமாக இருக்குங்கிறான், பேடி நரம்போட சமீபமாக இருக்குங்கிறான். அப்போ இதெல்லாம் அவனுடைய தன்மை, இறை தன்மை, கடவுளுடைய பண்பு, இறையுடைய தன்மை ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். 6:103 பார்வைகள் அவனை அடைய முடியா, ஆனால் அவனும் பார்வையில் அடைகிறான். அவன் நுட்பமானவன், அறிந்தவன். நுட்பமானவங்கிறான். நுட்பமானவன் புரியுதா? அவன் எதையும் மறைக்க முடியாது, எண்ணங்களை கூட அவனை மறைக்க முடியாது. 2:163 இந்த குர்ஆன் மனிதகுல முழுமைக்கானது, கடவுள் பொதுவானவன், தீர்க்கதரிசிகள் நபிமார்கள் பொதுவானவர்கள், வேதம் பொதுவானது, இயற்கை பொதுவானது. முதல்ல இயற்கை புரிஞ்சுக்கணும்ல. ஒரே கடவுள்னா அதுக்கு எவ்வளோ அத்தாட்சி இருக்குது. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே காற்று, இல்லையா? அப்போ இயற்கை ஒன்றாவே இருக்குது. பிறப்பு இறப்பு ஒரே மாதிரி இருக்குது. அப்போ மதத்துக்கு மதம், கடவுள் வெவ்வேறையாக இருந்தால் வெவ்வேறு மாற்றம் இருக்கணும்ல. ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்கன்னா இயற்கையில் மாற்றம் இருக்கும். எத்தனை கடவுள் இருக்கணும், அத்தனை சூரியன் இருக்கணும், அத்தனை சந்திரன் இருக்கணும், அத்தனை இரவு பகல் இருக்கணும், அத்தனை காற்று இருக்கணும், அத்தனை உணவு முறையை மாறணும், பிறப்பு மாறணும். எல்லாரும் ஏன் ஒரே ஒரு துளியிலேருந்து படைக்கப்பட்டிருக்கு? அந்த பெண்ணு தான் கரை சுமக்கிறாங்க, அவங்க தான் பிரசவிக்கிறாங்க, அவங்க தான் பால் கொடுக்குறாங்க, எல்லாம் மாற்றம் வரணும்ல. அப்போ எல்லா மனிதர்கிட்டையும் எல்லா மதங்களும் வெவ்வேறு படணுமா இல்லையா? படலையே. அப்போ கடவுள் உருவம் இவர் அத்தாட்சி தானே. இறைவன் உருவம் தான், கடவுள் உருவம் தான் இவர் அத்தாட்சி. ஒரே இறைவன் அப்படிங்கிறது ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு இரவு, ஒரு பகல். ஏன் நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம்? சரியா? 2:163 மேலும் உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான். உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான் அர்த்தம், அல்லான்னு அர்த்தம். ஒரே கடவுள், அவனை தவிர இல்லை, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அளவற்ற அருளாலும் நிகழ்த்த இறக்க முடியும். மனிதர் மீது அளவற்ற அருளானாவும் நிகழ்த்த இறக்க முடியாது. அப்ப உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான் சொல்றான். அது எப்படி சொல்ல முடியும்? இப்போ இஸ்லாமியிட்ட போயிட்டு உங்க இறைவன் ஒரே இறைவன் சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்க ஒரே இறைவன் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ஒரு மதத்தாட்ட சொல்ல, ஒட்டுமொத்த மனிதனையும் சொல்றா உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், உங்க அனைவரையும் படைத்த ஒருத்தன் தான். ஏன்னா அப்படிதான் சாட்சியா இருக்கு. இந்த இயற்கை எல்லாமே அப்படிதான் சாட்சியா இருக்கு. இந்த கடவுள் மதம் வேறுபட்டு இருந்தா இந்த இயற்கை எந்த மதம் சொல்ல முடியுமா? வானம் எந்த மதம், பூமி எந்த மதம், காற்று எந்த மதம், உணவு எந்த மதம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் ஒரு இயற்கையா இருக்கு, அதுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு கடவுளுடைய கீழ் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அவனுடைய படைப்பின் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம சிந்திக்கிறது இல்லை. மேலும் உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அளவற்ற அருளாளன், நிகழ்த்த இருக்க முடியவன். 23:52 இன்னும் நிச்சயமாக உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான். மனித சமுதாயம் ஒரே சமுதாயம் தான், ஒரு துளியிலிருந்து தான் படைக்கப்பட்டார். ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. ஒரு அற்பத்துலேருந்து படைக்கப்பட்டிருக்கிறார் இறைவன். அற்பத்துலேயும் அப்படிதான், பெருமை கொடுத்த இடமே இல்லை. எல்லாரும் அற்பத்துலேருந்து படைக்கப்பட்டவர் தான், சோதனைக்காக கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டது. அப்ப நிச்சயமா உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான். மேலும் நானே உங்களுடைய இறைவனாக இருக்கின்றேன். எனவே நீங்கள் எனக்கு அஞ்சுங்கள், எனக்கே அஞ்சுங்கள், எனக்கு மட்டும் பயப்படுங்க, எனக்கு கட்டுப்படுங்க, எனக்கு கீழ்படிங்க, என்னை பின்பற்றுங்க. நீங்களா அவனை செஞ்சு வச்சுட்டு, நீங்களா அவனை உருவாக்கிட்டு நீங்கள் அதுக்கு பின்பற்றிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் அழியும். சரியா? அப்போ நிச்சயமாக உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான். மனிதர்களே, உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான். மேலும் உங்களுடைய இறைவன் நானே உங்களுடைய இறைவனாக இருக்கின்றேன். அப்படின்னு அர்த்தம், நான் தான் உங்களை படைச்சேங்கிறேன், நான் தான் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கேங்கிறேன். எனவே நீ எனக்கே அஞ்சுங்கள். 36:77
மனிதனை ஒரே துளியிலிருந்து நாமே நிச்சயமா படைத்தோம். மனிதனை ஒரே துளியிலிருந்துங்கிறான். வேற எந்த வேதங்கள் இருக்கான்னு தெரியாது. இந்த குர்ஆன்ல தெளிவா இறைவன் பேசுறான், தன்னை பற்றி அறிவிக்கிறான், தன்னுடைய படைப்பை பற்றி அறிவிக்கிறான். சரியா? இது ஞானம் நிறைந்தது. என்ன சொல்றான்? ஒரே துளியிலிருந்து. அப்போ ஒரு துளிந்து படைக்கப்பட்டதான் இத்தனை மனிதர்களும். இங்கே எங்கேருந்து மதம் வரும்? ஒரு துளி எடுத்துக்கிட்டு லேபில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ண முடியுமா? இது எந்த மதம்? இல்லையா? ஒரு துளி விந்து எடுத்து, இல்லை ஒரு துளி பிளட் எடுத்துக்கிட்டு, ரத்த சாம்பிள் எடுத்துக்கிட்டு, அல்ல ஒரு துளி யூரின் எடுத்து, ஏதோ ஒன்று ஒரு துளி எடுத்துக்கிட்டு, ஒரு துளி வேர்வை எடுத்துக்கிட்டு, இது எந்த மதம் கேட்க முடியுமா? அப்போ இறைவன் சொல்கிறான், ஒரு துளியிலிருந்து நாமே நிச்சயமாக படைத்தோம் என்பதை அவர் பார்க்கவில்லையா, சிந்திக்கவில்லையான்னு கேட்குறான். சிந்திக்க மாட்டீங்களா? அவ்வாறு இருந்தும் அவன் வெளிப்படையாக தர்க்கவாதியாக இருக்கின்றான். அவ்வாறு இருந்தும் வெளிப்படையாக தர்க்கவாதியாக இருக்கின்றான். என் கடவுள் வேற, உன் கடவுள் வேற, என் மதம் வேற, உன் மதம் வேற, என் கொள்கை வேற, உன் கொள்கை வேற. சொல்கிறாங்களே, எல்லா ரத்தமும் சிவப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை மட்டும் சொல்ல தெரியுதில்ல. அப்போ ஒரு துளி தானே, இந்த ஒரு துளி தான் உங்களை படைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ எல்லாமே இறைவனுக்கு, ஒரு இறைவனுக்கு ஒரு கடவுளுக்கு சாட்சியாக இருக்குது. இயற்கை எல்லாமே ஒரு கடவுளுக்கு சாட்சியாக இருக்கு. இரவுல 14 அத்தியாயம் 20:14 நிச்சயமா நான் தான் அல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர இறைவன் இல்லை. அல்லாஹ் என்ன அர்த்தம்? ஏக இறைவன் அர்த்தம். நல்லா மனசில் வச்சுங்க. அல்லாஹ் அப்படின்னா நிகரற்றவன், இணையற்றவன், ஏக இறைவன். சரியா? என்னை தவிர இறைவன் இல்லை. என்னையே நீர் அழைப்பீராக, என்னை உணரும் போட்டு என் தியானத்தில் நினைத்திருப்பீராக. என்னை உணரும் போட்டு இறைவன் சொல்றான், கடவுள் சொல்றான், என்னை உணரும் போட்டு என்னுடைய தியானத்தில் நீங்கள் என்கிட்ட அழைங்கிறான், என்கிட்ட கேளுங்க, நான் என்னை பற்றி அறிவிக்கிறேன். மனிதர்கிட்ட போய் கேட்காதீங்க. மனிதரை கேட்டனால பல கடவுளை உருவாக்கிட்டாங்க, பல இறைவனை உருவாக்கிட்டாங்க, பல தெய்வங்களை உருவாக்கிட்டாங்க. அதில் பல சடங்களை உருவாக்கிட்டு இறைவனுக்கு மாறி செஞ்சுட்டு இருக்கும். பல பிரிவுகள் ஆகிட்ட மனிதர்கள்லாம். மனிதர் ஒரே சமுதாயம் படைக்கப்பட்டேன்னு சொல்கிறான் இல்லையா? அப்போ நிச்சயமா நான் தான் அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம், ஏக இறைவன், என்னை தவிர வேறு இறைவன் இல்லை. ஆகவே என்னையே நீ அழைப்பீராக, என்னை உணரும் போட்டு என் தியானத்தில் நிலைத்திருப்பீராக. இப்போ இறைவன் அறிகிறதா தியானம், இறைவன் உணர்றதான் தியானம், இறைவனை வழிபடுறதா தியானம். நிதானம், கவனம், தியானம், ஞானம் பெறணும். இறைவனை பற்றி ஞானம் பெறணும். முதல்ல நிதானம், அவசரப்படாதீங்க, எதை பற்றி அறிவு கிடையாது, கவனமாக இருங்க, உள்ளட்சம், ஆன்மா பின்பற்றுங்க, மனசாட்சி பின்பற்றுங்க. தியானம், சிந்திக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதன் சிந்தனைக்குரியவன், வேதம் சிந்தனைக்குரியது. இப்போ ஞானம் பெறுங்க, சிந்தனை கொண்டு தான் ஞானம் பெற முடியும். அல்லாஹ் தான் நாடியவருக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க. இறைவன் தான் நாடியவருக்கு ஞானத்தை கொடுக்கிறான். எவருக்கு ஞானம் கொடுக்கப்படுதோ கணக்கில்லா நன்மை கொடுக்கப்பட்டதாக நிச்சயமாக ஆகிவிடுறாங்க. அந்த நன்மை இந்த வாழுங்கால அடையணுமா இல்லையா? 17:110 அத்தியாயம் 17:110 நீங்கள் அல்லாஹ் என்று அலையுங்கள் அல்லது அருளாளன் என்று அலையுங்கள். ஏக இறைவனே அலையுங்க அல்ல அருளாளன் அலையுங்க. எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகிய பண்புகள் இருக்கின்றன, அழகிய பேர் இருக்குங்க. கடவுளுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, உருவம் கொடுக்காத வரைக்கும். இப்படி கடவுளுக்கு இறைவனுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, உருவம் கொடுக்காத வரைக்கும். உருவம் கொடுத்துட்டா இணைப்பாயிரும். அப்படித்தானே? ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேருக்கு ஒரு கடவுள், கடவுளுக்கு ஒரு உருவம். பல தெய்வங்களாக மாறிடுச்சு. நீங்கள் அருளாலும் அலையுங்க, கருணையாலும் அலையுங்க, இறக்கமுடன் அலையுங்க, மன்னிப்புன்னு அலையுங்க. தேவையோடு என்ன உங்களுக்கு என்ன தேவை அப்படி அலைங்கன்னு சொல்கிறேன். அவனுக்கு பல பேர் இருக்குங்க. உங்களுடைய தேவை தான் அவனுடைய பேர். தேவையை கொண்டு தான் பேர். வெறும் கடவுளை கடவுள்னு அழைக்க வேண்டாம், இறைவனை இறைவன் அழைக்க வேண்டாம், அல்லாஹ்லாம் அழைக்க வேண்டாம். குர்ஆன்ல எங்கேயுமே யா அல்லான்னு இல்லை, ரப்பனான் இருக்கு. அதாவது யா அல்லான்னு அர்த்தம் கடவுளே கடவுளே அப்படி கூப்பிடல, இறைவனே தான் கூப்பிட்றாங்க. பிரார்த்தனை ஃபுல்லாக இறைவனை தான் இருக்குது. ரப்பனா அப்படின்னா இறைவனே. அப்போ இறைவனை தன்மை உணராமல் இறைவனை அழைக்க முடியாதுல்ல. அப்போ இறைவனை தன்மை உணர்னா என்ன செய்யணும்? தியானிக்கணும். அப்படி தியானிக்கும் போது சொல்கிறேன், அவன் அல்லாஹ் என்று அலையுங்கள் அல்லது அருளாளன் என்று அலையுங்கள். எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகிய பேர் இருக்கின்றன என்று கூறுவீராக. இன்னும் உங்களுடைய பிரார்த்தனையை சத்தம் விட்டு காண்பிக்க வேண்டாம், உறுதியேற்று விடவும் வேண்டாம். மேலும் நியாயமான நிலையை மேற்கொள்வீராக. சத்தம் போட பிரார்த்தனை சத்தம் போட தான் போகிறோம் கோவிலுக்கும் மசீதுக்கும் சர்ச்சுக்கும். ப்ரேயர்னா என்ன? பிரார்த்தனை. அது உணர்வாக தானே இருக்குது. அப்போ என்ன செய்கிறோம்? அந்த ப்ரேயர், அந்த பிரார்த்தனையை சடங்கு மூலியமாக நினைக்கிறோம். நான் தொழுது தான் பிரார்த்தனை பண்ணுவேன், நான் ஜபிச்சு தான் பிரார்த்தனை பண்ணுவேன், நான் கும்பிட்டு தான் பிரார்த்தனை பண்ணுவேன். அப்படி தானே? அப்போ பிரார்த்தனை பண்ணுறதுக்கு பல சடங்கு வச்சுருக்கோம். பிரார்த்தனை உணர்வு, அது உள்ளட்சம், பயபக்தி. அது இப்போ நம்மளாம் உட்காந்துருக்கோம்,
திடீர்னு ஒரு வயிற்று வலி, ஒரு தலைவலி, என்ன செய்வோம்? உடனே வழிபாடு ஓட மாட்டோம்ல. இங்கேயே அப்படியே பிரார்த்தனை பண்ணுவோமா இல்லையா? ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு ட்ரெயினில் போகிறோம், ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம், ஒரு ஆஃபீஸில் இருக்கிறோம், அந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு சுகம் கம்மியாக இருக்குது, ஒரு தலைவலியோ வயிற்று வலியோ ஒரு மன சங்கடமோ வருது. அந்த சங்கடம் வரும்போதே, உடல் பிரச்சனை வரும்போது, மனப்பிரச்சனை, உடனே வழிபாடு ஓட மாட்டோம்ல. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஓடுவோம், மருத்துவமனைக்கு ஓடுவோம், ஆனால் வழிபாடு போக மாட்டோம். அப்படித்தானே? அங்கேயே பிரார்த்தனை பண்ணுமா இல்லையா? கடவுளே கடவுளே, இறைவனே இறைவனே. நடுராத்தில் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, இல்லை நமக்கு தான் ஒரு பிரச்சனை, என்ன செய்வோம்? ராத்திரியாக இருக்குது, வெளியே போக முடியாது, விடியிட்டோம், அது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம்ல. அல்லா அல்லா, இறைவனை இறைவனை கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம். ஒரு சுகம் கிடைக்கும், ஒரு தூக்கம் கிடைச்சிடும். ஆனால் காலையில் முதல்ல போய் ஆஸ்பத்திரி நிற்போம், நைட்லாம் தூங்கவே இல்லை, புள்ள அழுதுகிட்டே இருந்துச்சு. அப்போ இறைவன் சொல்கிறான், தனிமைப்படுத்தி உங்களை உணர வைக்கிறான். வேறு வழியே இல்லாமல் இறைவன் பக்கம் தான் பக்கம் திருப்புறான். சரியா? அப்போ இறைவனை அழைப்ப என்ன செய்யணும்? சிந்திக்கணும், அவருடைய பண்பை சிந்திக்கணும். அப்போ இறைவனை அழைக்கிறதுக்கு, பிரார்த்தனை செய்கிறதுக்கு உணர்வு உள்ள சத்தமிட்டு காட்ட வேணாங்கிறான். எப்படி காட்டுறோம்? நான் கோவிலுக்கு போய் காட்டுறேன், மசூதிக்கு போய் காட்டுறேன், சர்ச்சுக்கு போய் காட்டுறேன், வழிபாடு போய் நான் காட்டுறேன், நான் இறைவனை வணங்க போகிறேன், இறைவனை வழிபட போகிறேன், அவனை பிரார்த்தனை செய்கிறேன்னு சொல்லி. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தேவைகள் இருக்குங்க. அது உணர்வாக இருக்குது, அது உங்களுக்குள்ளேயே இருக்குது. நான் உங்கள் சமயமாக இருக்கிறேன், மனிதன் நான் படைத்தோம், உங்களுடைய மனம் நான் என்ன பேச அறிவேன்னு சொல்லும்போது நான் ஏன் சத்தம் போட்டு காமிக்கிறோம்? இல்லையே, நான் சத்தம் போடவே இல்லையே. போகிறோம்ல, கூட்டம் கூட்டமாக வழிபாடுதலுக்கு போகிறோம். அவங்க என்ன பிரார்த்தனை, அவங்க என்ன ஓதுற நமக்கு தெரியாது, மந்திரம் மாதிரி ஓதுவாங்க. கோவிலே ஆகட்டும், மசூதி ஆகட்டும், சர்ச்சை ஆகட்டும், நாமளும் ஆமீன் ஆமீன்னு சொல்லுவோம். சத்தம் போகிறது தானே அது. என்னுடைய தேவை நான் தானே கேட்கணும், மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி சொல்லிட முடியுமா? வழிபாடு தலங்களை போய்ட்டு ஒவ்வொருத்தரும் தன் தேவையை சொல்ல முடியுமா? அவர்கிட்ட போயிட்டு மனசு வருமா? அப்படி ஒவ்வொருத்தரும் 1000 கஷ்டம் இருக்கும், தேவைகள் இருக்கும். அப்போ இறைவன் சொல்கிறான், அந்தரங்கமாக உங்களுடைய பிரார்த்தனை அந்தரங்கமாக ஆகிக்கொள்ளுங்க. நீங்கள் அல்லா என்று அலையுங்கள், அல்லது அருளாளன் என்று அலையுங்கள். எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகிய பெயர்கள் உண்டன, பண்பு உள்ளங்கிறான் என்று கூறுகிறாங்க. இன்னும் உங்களுடைய பிரார்த்தனையை சத்தமிட்டு காண்பிக்க வேண்டாம், பிறர் காமிக்காதீங்கிறான். என்ன வழிபடுறது, என்ற பிரார்த்தனை மறைவாக இருக்கட்டும். இறைவனை வழிபடுறதும், இறைவனை பிரார்த்தனை செய்யறதும் மறைவாக இருக்கட்டும், உணர்வாக இருக்கட்டும், உள்ளட்சமாக இருக்கட்டும், பயபக்தியோடு இருக்கட்டும். வெளியே காமிச்சிக்காதீங்க. சத்தமிட்டு காமிக்க வேண்டாம், உறுதியற்று விடவும் வேண்டாம். எப்படி உறுதியேற்றோம்? அவனுடைய தன்மை அறிஞ்சானே, இறைவனுடைய தன்மை அறிஞ்சா நம்ம உறுதியாக இருக்கும். தன்மை தெரியல, கேட்குறோம், மறந்துடும். உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் இல்லாவிட்டால் என் இறைவன் உங்களை பொருட்படுத்திருக்க மாட்டான். நீங்களும் நிராகரித்து கொண்டே இருக்கிறீங்க. சொல்கிறானே இல்லை? பிரார்த்தனை பண்ணுறோம், விரும்புகிறோம், நம்புகிறோம். நாம் எதை விரும்புகிறோமோ அதை நம்புறதில்லை, எதை நம்புகிறோமோ அதை விரும்புறதில்லை, இல்லையா? மேலும் நியாயமான நிலையை மேற்கொள்வீராக. 780 780. இன்னும் அல்லாவுக்கு அழகிய பண்புகள் அடங்கிய பெயர் இருக்கின்றன. அல்லாவுக்கு என்ன அர்த்தம்? ஏக இறைவனுக்கு அழகிய பண்புகள் அடங்கிய பெயர்கள் இருக்கின்றன. பண்புகளை கொண்டே அவனை அழையுங்கள். எப்படி அழைக்க சொல்லியிருக்கான்? அவனை பண்பு நமக்கு தெரியும் இல்லை? பண்புனா என்ன? இரக்கமுடையவன், கருணையாளன், மன்னிப்பவன், உதவி செய்பவன், பாதுகாப்பவன், வாழ வைப்பவன், சுகம் அளிப்பவன், இப்படி நிறைய பண்பு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்குது. அதை கொண்டு அழைக்கிறான். சும்மா அல்லா எல்லாம் அழைக்காதீங்க, கடவுளை கடவுள்னு அழைக்காதீங்க, இறைவனை இறைவனை அழைக்காதீங்க. எப்படி அழைக்கணும்? உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு அழைக்கும். பயமாக இருக்கா? பயத்தை நீக்குவனே. வழி தெரியலையா? வழி அளிப்பவனே. சுகம் இல்லையா? சுகம் அளிப்பவனே. தேவைகள் இருக்கா? அந்த தேவைகளை கொண்டு அழைக்கிறான். கருணையாளே. மனம் உறுத்துதா? தப்பு செஞ்சுட்டானா? மன்னிப்பவனே. இப்படி உங்களுடைய மனம் எது உங்களுக்கு அறிவிக்குதோ அதுலேருந்து உங்களுக்கு பிரார்த்தனை ஆக்கி கொள்ளுங்க. அப்போ வழிபாடு தலம் எது? உள்ளம் தானே, உணர்வு தானே. வழிபாடு தலம் உள்ளமாக இருக்குது, வழிபடுன்றது உணர்வாக இருக்குது, அது உள்ளட்சமாக இருக்குது. இப்போ நம்ம கடவுளை எங்கே பார்க்க முடியும்? அதான் பார்வை உங்களை அடையாதுன்ட்டான். உங்களுடைய பார்வை அவன் அடையாதுன்ட்டான், அருவமானன்னு சொல்லிட்டான். இப்போ நான் எங்கே வழிபாடு தலத்துக்கு போகிறது? சிரிச்சு பார்க்கணும்ல. அங்கே என்ன இருக்குது? எல்லாம் சொன்னால் நான் சமயமாக இருக்கேங்க, உங்கள் இறைவன் உங்களுக்கு சமயமாக இருக்கிறேன், பிரார்த்தனை செய்வது, பிரார்த்தனைக்கு பிரார்த்தத்தை விடையளிக்கிறேங்கிறான். என்னையே நம்பட்டும், என்னையே கேட்கட்டும்ங்கிறான். அப்போ எல்லாமே இங்கே தான் இருக்குது, உன்னத்தில் தான் இருக்குது. இதை விட்டு நான் எங்கே போக போகிறோம்? அங்கே போனால் சடங்கு, அது மதம், சடங்கு, சம்பிரதாயம். ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு கொள்கையை வச்சிருக்கு, கொள்கைக்கு ஒரு கடவுள் வச்சிருக்கு, கடவுள் ஒரு சடங்கு வச்சிருக்காங்க. இப்படி தான் பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். சரியா? இன்னும் அல்லாவுக்கு அழகிய பண்புகள் அடங்கிய பெயர் இருக்கின்றன. அல்லாங்கிற வார்த்தைக்கு ஏக இறைவன் வச்சுங்க, ஒரு கடவுள் வச்சு. பண்புகள் கொண்டே அவனை அலையுங்கள். அவனுடைய பெயரை தவறாக பயன்படுத்துவதை விட்டு விடுங்கள். இது புரியுதா? அவனுடைய பெயரை தவறாக பயன்படுத்தும். ஒவ்வொரு பேரும் ஒரு கடவுள் ஆக்கிட்டார், ஒவ்வொரு பேருக்கு ஒரு உருவத்தை கொடுத்தாரு.
உருவம் கொடுக்காத வரைக்கும் நீ என்ன பேர் வச்சுனா அழைக்கலாம். உருவம் கொடுத்துட்டா அது கடவுள் ஆகாது. சரியா? அப்போ அவனுடைய பெயரை தவறாக பயன்படுத்த விட்டு விடுங்கள். நம்ம பார்க்குறோம்ல, லட்சுமி எப்படி படிப்புக்கு ஒரு, அறிவுக்கு ஒரு கடவுள், படிப்புக்கு ஒரு கடவுள், பாதுகாக்க ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு, நிறைய கடவுள் இருக்குல்ல. அப்படி தெய்வமாக உண்டாக்கி வச்சுட்டாங்க. அதான் சொன்னான், பாதுகாப்பாக அவன் தான், ஆக்கவும் அழிப்பவனும் அவன் தான், உதவி செய்வனும் அப்படி தான், வாழ வைப்பனும் அவன் தான். அவன் தான் அறிவை கொடுக்கணும், அவன் தான் செல்வத்தை கொடுக்கணும், அவன் தான் வாழ வைக்கணும். ஆனால் என்ன செய்யறோம், அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு தெய்வமாக்கி வச்சாச்சு. அப்போ அவனுடைய பெயரை தவறாக பயன்படுத்த விட்டு விடுகிறார்கள். அவருடைய செயலுக்காக அவனுக்கு கூலி கொடுக்கப்படுவார்கள். அவருடைய செயலுக்காக அவனுக்கு கூலி கொடுக்கப்படுவார். சரியா? இப்ப 41:37 இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவருடைய படைப்புகளில் உள்ளவைதாம். இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவருடைய படைப்புகளில் உள்ளவதாம். ஆகவே நீங்கள் அல்லாவே அழைப்பவராக இருந்தால் சூரியனும் சந்திரனுக்கும் வழிபாடு செய்யாதீர்கள். இவற்றை படைத்தவனாகிய அல்லாவுக்கே பணிந்து விடுங்கள். இப்போ புரியுதா? அவருடைய தன்மை என்ன? ஆரம்பத்தில் மனிதன் எதை வணங்கினா? இயற்கையை. முதல்ல பயந்தாங்க, அப்புறம் அதுவே வணக்க வழிபாடாக போயிடுச்சு. முதல்ல பயந்தா மனிதன் இருந்துச்சு, பக்தி கிடையாது. அந்த பயம் பக்தியாக மாறுச்சு. அப்புறம் இயற்கையை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க, வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தன்னுடைய கரங்களால் செய்து கொண்டு மூதாதையில் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மனிதன் மாதிரியே சிலையை வச்சு அது வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இறைவன் சொன்னால், இதெல்லாம் படைத்தன் யாரோ அவன் தான் இறைவன், அவன் தான் கடவுள். ஒரு கடவுள் தான், நீங்கள் பல கடவுள் ஆக்கி வச்சுட்டீங்க. ஒரே கடவுள் அல்லாஹ், ஏக இறைவன். புரியுதா? அல்லாவுடைய பண்பு என்ன? கடவுளுடைய பண்பு என்ன? வானங்கள் பூமி படைத்தவன், அகிலங்களை படைத்தவன். அப்போ படைப்பு நோக்கம் அறியாமல் நினைச்சோம் நாம் வழிபட முடியாது. அப்போ இவருடைய பண்பு இருக்குது, இவருடைய தன்மை இருக்குது. நம்ம பார்த்ததெல்லாம் அல்லாங்கிற தன்மை. அல்லானா அவருடைய தன்மை கடவுள். ஆனால் அவருடைய பண்பு என்ன? படைத்து பரிபாலித்து போஷிப்பவன், மன்னிப்பவன், கருணையாளன், இரக்கமுடையவன், உதவி செய்வன், உணவளிப்பவன், சீராக்கவன். இப்படி எல்லாம் அனைத்து பண்பு இருக்கு. 59 22 வரை. அவனே அல்லாஹ், அவனை தவிர இறைவன் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன். அவனே அளவற்ற அல்லாலும் நிகழ்த்து இறக்க முடியவன். அவனுடைய பண்பு இப்படி, அவருடைய தன்மை பார்த்தோம். அவருடைய பண்பு பாருங்க. அவனே அல்லாஹ், ஏக இறைவன், அவனை தவிர இறைவன் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன். அவனே அளவற்ற அல்லாலும் நிகழ்த்த இறக்க முடியவன். 59:23 அவனே அல்லாஹ், இறைவன், அவனை தவிர இறைவன் இல்லை. அவனை தவிர இல்லை. அவனே பேரரசன், மிக பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், நம்பிக்கை அளிப்பவன், பாதுகாப்பவன், மிகைப்பவன், அடக்கி ஆள்பவன், பெருந்தன்மைக்குரியவன். அவர்கள் இணையப்பட்டெல்லாம் விட்டும் அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவர்களான மனிதர்கள் இணையப்பட்டெல்லாம் அல்லாஹ் மிக தூய்மையானவன். 59:24 அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், சீரமைப்பவன், உருவமளிப்பவன். அவனுக்கு அழகிய பண்பு இருக்கின்றன. வானங்களிலும் பூமியில் உள்ளவையாவும் அவனையே போட்டுகின்றன. அவனே மிகைத்தவன், ஞானமிக்கவன். இதெல்லாம் அவனுடைய பண்பு. தன்மை பார்த்தோம், இது பண்பு. இப்ப தன்மை அறியாம பண்பு கூட அழைக்க முடியாது. அப்ப இறைவன் அறியாம பிரார்த்தனை கிடையாது, இறைவன் அறியாம வழிபட முடியாது. சரியா? அப்ப இறைவன்னா என்ன? அல்லானா என்ன? அல்லானா ஏக இறைவன், கடவுள். இறைவன்னா ரப்பு அப்படின்னா இறைவன். உங்கள் இறைவன் அல்லாதான், உங்களை படைத்து பரிபாலித்து போஷிப்பவன் ஒருவன் தான், ஏகன் தான். அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது. அவனை பார்க்க முடியாது, அவன் அருவமானவன். புரியுதா? இப்ப அல்லானா புரியுதா? அல்லானா ஏக இறைவன், அவனை தவிர இல்லை. லா இலாஹா அப்படின்னா கடவுள் இல்லை. நாத்தையும் பேசுது எப்படி? கடவுள் இல்லை தான் குர்ஆன் பேசுது, கடவுள் இல்லை. அவனை தவிர, இல்லல்லா அவனை தவிர. அப்ப இலாஹுனா கடவுள், அல்லாஹுனா ஒரு கடவுள், ரப்புனா இறைவன். இப்போ நிறைய விஷயங்கள் இந்த அரபி வார்த்தையை பார்க்கறதுனால அது ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு மொழிக்கும் ஒரு இனத்துக்கும் ஆகி போச்சு. அப்படி இல்லை, அவரோட மொழியை நம்ம நினைச்சிடும், அது சரி பார்த்துக்கணும். அப்போ அரபி வார்த்தை, அரபி பேசக்கூடிய யூதர்களும் அல்லாஹ் தான் சொல்லுவாங்க, அரபி பேசக்கூடிய கிறிஸ்தவர்களும் அல்லாஹ் தான் சொல்லுவாங்க, அரபியர்களும் அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. இப்போ நாம் நினைச்சிடும் அல்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? ஏக இறைவன், ஒரு கடவுள். ரப்புனா இறைவன், கடவுள் அப்படின்னா அர்த்தம் ஏக இறைவன். அப்போ அவனை தவிர கிடையாது. அப்போ அவனை பார்க்க முடியாது, அருவமானவன். அப்போ எங்கள் இறைவன் அல்லாஹ் தான். அத்தியாயம் 41 30 31 32 நிச்சயமா எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாதான் என்று உறுதியாக நிலைத்து நிற்கிறார்களோ, இப்படி இறைவனுடைய தன்மை அறிஞ்சிட்டு, இறைவனுடைய பன்மை அறிஞ்சிட்டு, இப்ப இவனுடைய தன்மை தெரிஞ்சுட்டான். பார்த்தோம் இல்லையா? வானம் பூமி படைத்தவன், உங்களை படைத்தவன், உங்களுக்காக படைத்தவன். சரி, அந்த படைப்பாளன் அவன் அல்லாஹ், பரிபாலிப்பவன் இறைவன். அப்ப நிச்சயமா எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாதான்
என்று உறுதியாக நிலைத்து நிற்கிறார்களோ நிச்சயமாக அவரிடம் வானவர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு சுகத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுகள் என்று இறங்குவார்கள். அப்போ எங்கள் இறைவனாரே எங்களை படைத்தவன் அவன்தான், எங்களை பரிபாலிப்பவன், அவனை தவிர இல்லை. புரியுதா? படைத்தவன் அல்லாஹ் கடவுள், பரிபாலிப்பவன் இறைவன். அப்போ நிச்சயமாக எங்கள் இறைவன் அல்லாஹ்வே, அல்லாஹ்தான் என்று உறுதியாக நிலைத்து நிற்கிறார்களோ நிச்சயமாக அவரிடம் வானவர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உள்ளத்தில் என்ன வாக்களிக்கப்பட்டோ அதை கொண்டு மகிழ்ச்சி. இது உணர்வு, சுகம் வேணும், அமைதி வேணும், இதான வேற என்ன வேணும்? நம்ம அந்த சுகத்துக்கும் அமைதிக்கும் நிறைய பொருளை கொண்டு அறிவை கொண்டு தேடிட்டு இருக்கோம். பொருளை கொண்டோ அறிவை கொண்டோ நம்ம சுகம் பெற முடியாது, அமைதி பெற முடியாது. அது இறைவனுடைய அருள், இறைவனுடைய மன்னிப்பு, இறைவனுடைய கருணை. அவனாடாம மன அமைதி பெறாது, உடல் சுகம் கிடைக்காது. அப்ப உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை கொண்டு சுகத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்க என்று இறங்குவார்கள். சொர்க்கம், சொர்க்கம்னா சுகம் தானே, நரகம்னா வேதனை. 41:31 நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். யார் சொல்றா? வானவர் சொல்றா. யார் படைத்தவனை உணர்ந்துட்டாங்களோ, படைத்தோடைய பண்பையும் படைத்தோடைய தன்மையும் உணர்ந்துட்டாங்களோ, இப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? இந்த உலகத்தில் எதையும் இணைவிக்க மாட்டாங்க, எதையும் வணங்க மாட்டாங்க, அவனை தவிர எதையும் வணங்க மாட்டாங்க, பிரார்த்திக்க மாட்டாங்க. அப்போ எங்கள் இறைவன் அல்லாதான் யார் உறுதியாக நிற்கிறாங்களோ அவர்கிட்ட வானவர் சொல்லுவாங்களாம், நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். இப்படி நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். யாரு? வானவர்கள். எப்போ நாம கடவுளை புரிஞ்சுக்கிறோமோ, கடவுளுடைய தன்மை புரிஞ்சுக்கிறோமோ, இறைவனுடைய பண்பை புரிஞ்சுக்கிறோம், அப்போதான் இந்த பிரார்த்தனை பயனளிக்கும். அப்போ உதவியாளர். மேலும் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அது உங்களுக்கு இருக்கிறது, அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மனம் விரும்பியெல்லாம் எதில் இருக்கு? அந்த பிரார்த்தனை இருக்குது. மிக மன்னிப்போடும் மிக்க கருணையும் இடமது விருந்தாகும். அப்ப எங்கள் இறைவன் அல்லாதான். இப்போ புரியுதா? அல்லானா யாரு? திருப்பி 10:3 படிச்சு பாருங்க. நிறைய வசனம் இருக்கு, அதில் நம்ம பார்க்குறோம். 10:3 நிச்சயமா உங்கள் இறைவன் அல்லாஹ்வே, உங்களை படைத்து பரிபாலிப்பன் ஒருவனே, ஏகனே. அவன் வானங்களையும் பூமி 6 காலங்களில் படைத்தான். அவனுடைய தன்மை, அவன் வானங்களையும் பூமி 6 காலங்களில் படைத்தான், 6 காலங்களாக படைத்தான். பின்னர் தன் ஆட்சி அதிகாரத்தை அகிலங்கள் மீது நிலைநிறுத்தினான். அனைத்து காரியங்களும் அவனே ஒழுங்குபடுத்துகின்றான். அவனை அனுமதிக்கு பின்னரின்றி பரிந்து பேசுகிறவரும் இல்லை. இத்தகைய அல்லாவே உங்களுடைய இறைவன். ஒரு வசனத்துல மேல அல்லாஹ் இறைவன் சொல்றான், கீழேயும் இத்தகைய அல்லாவே உங்களுடைய இறைவன். ஆக அவனுக்கே பண்ணிங்கள், நீங்க சிந்திக்க வேண்டாமா? சிந்தனை ரொம்ப அவசியம். நிறைய யோசிக்கிறோம், யோசனை விட்டணும், சிந்திக்க போயிடணும். சிந்தனை என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருக்கும் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. நேரம் வர நமக்கு தெரியாது, காலம் நமக்கு கடந்துகிட்டே இருக்குது, நேரம் நெருங்குது நமக்கு தெரியாது. அதுக்குள்ள நம்ம இறைவனை அறிஞ்சிடணும். இறைவனை அறியாமல் நம்ம நினைச்சிடும் மரணிச்சிடக்கூடாது, இறைவனை உணராமல் மரணிச்சிடக்கூடாது. இறைவன் நம்ம இந்த உலகத்துல இறைவனை அடைஞ்சிடணும். அப்படி பிரார்த்தனை கொண்டு அத்தாட்சிகளை பெற்றணும். இறைவனே உன்னை பற்றி ஞானம் கொடு, உன்னை உணரும் பொருட்டு உன்புறத்துல எங்களுக்கு அத்தாட்சியை கொடு. தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அத்தாட்சியை வாங்கிக்கணும். அப்படின்னா நம்ம இறைவனை சமயமாக உணரணும். நம்ம எதுவுமே உணரலாம். இறைவன் சொல்லலாம், நம்பிக்கொண்டவர்களே, மூமின்களே, முஸ்லீம் அல்லாத மறைத்து விட. அப்படின்னு அர்த்தம், நம்பிக்கொண்டவர்களே விசுவாசம் இல்லாமல் மறந்து விடாது. விசுவாசம், அவனோட விசுவாசம் நமக்கு வேணும். எப்போ ஏதோ ஒன்று பெற்றணுமா இல்லையா? பிரார்த்தனை செய்வேன், பிரார்த்தனை விளையாடிக்கிறேங்கிறான். நான் என்னைக்கு பிரார்த்தனைச்சிருக்கேன்? யாரை பிரார்த்தனைக்கிறேன்? என்னுடைய பிரார்த்தனை யாரா இருக்கு? நான் இறைவனை தான் பிரார்த்திக்கிறேனா? இப்படி நமக்குள்ள ஒரு உணர்வு, நான் இறைவனை தான் பிரார்த்திக்கிறேன், கடவுளை தான் பிரார்த்திக்கிறேனா, உண்மையான கடவுளை பிரார்த்திக்கிறேன், அல்லது நான் சடங்கு பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பிரார்த்தனை எதுவாக இருக்கணும்? உணர்வாக இருக்கணும், உள்ளட்சமாக இருக்கணும், அது உள்ளத்தில் இருக்கணும். அதுதான் பிரார்த்தனை. சத்தமிட்டு காட்ட வேணாங்கிற. வழிபாடு தடங்களில் போயிட்டு கூப்பாடு போடாதீங்க, உங்களோட நான் இருக்கிறேன் போது நம்ம என்ன செய்யணும்? இறைவனை கூட்டிகிட்டே போகிறோம். இறைவன் சொல்கிறான், நான் உங்களோட இருக்கேங்கிறான். அவனை கூப்பிட்டே கோயில் குளம் சுற்றிட்டு இருக்கிறோம், மசூதி சர்ச்சு போயிட்டு இருக்கிறோம், புண்ணிய தலத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். யாரை தேடி? அவனை தேடி. ஆனால் அவனை கூப்பிட்டே போயிட்டு இருக்கோம். அப்படித்தானே? சொல்ல புரியுதா? இறைவன் சொல்கிறான், நான் பேடி நாளோட சமயமாக இருக்கேங்கிறான். உங்களுடைய மனம் உங்களோட என்ன பேசுனா அறிஞ்சேனா இருக்கேங்கிறான். அப்போ உங்களோட தான் நீங்கள் 2 பேர் தான் 3ஆவதாக இருக்கேங்கிறான், 3 பேர் தான் 4ஆவதாக இருக்கேங்கிறான், 5 பேர் தான் 6ஆவதாக இருக்கேங்கிறான். நீங்கள் தனித்து தான் உங்களோட இருக்கேங்கிறான். எங்கு சென்றாலும் உங்களோட இருக்கேங்கிறான். அப்போ நம்ம ஏன் உணரல? நாம் இறைவனை தேடி போகிறோம், அவனை வச்சுக்கிட்டே கூட்டிகிட்டே போகிறோம். வா, நீ என் கூட வா, நான் இறைவனை தேடி போகிறவா, அப்படி நான் இறைவனை வணங்குறவா, நான் இறைவனை பிரார்த்திக்கிறவான்னு சொல்லி இறைவனை கூப்பிட்டுட்டே போகிறோம். எவ்வளோ அறியாமல் இருக்கும். காரணம், மதத்துக்குள்ளே போயிட்டோம், சடங்குக்குள்ளே போயிட்டோம். ஆனால் நம்ம நினைச்சோம், இறைவன்கிட்ட கேட்கணும். மனசுக்குள்ளே போய்க்கணும், இறைவன் உன்னை பற்றி அறிவிச்சு கொடு, உன்னை பற்றி ஞானம் கொடு, உன்னை உணரும் பொருட்டு, உள்ளட்சம் அதிகரிக்கும் பொருட்டு, உன்னை பிரார்த்திக்கும் பொருட்டு, உன்னை வழிபடும் பொருட்டு உன்னை பற்றி ஞானம் கொடுன்னு கேட்க. சரியா? மறைவான இறைவன், அருவமானவன், நிகரற்றவன், இணையற்றவன்,
உணர்வானவன் உள்ளட்சத்துக்குரியவன். அல்லானா எப்பொருளுமாக இல்லாதவன். எப்பொருளுமா இல்லைன்னு சொன்னால் உருவம் கிடையாது தானே, அப்போ இணை கிடையாது தானே, நிகர் கிடையாது தானே. அப்போ அல்லான்ற வார்த்தை அரபி வார்த்தை. அப்போ என்ன அர்த்தம்? எப்பொருளுமா இல்லாதவன், ஏக இறைவன், அவனுக்கு இணை கிடையாது. இறைவன்னா படைத்து பரிபாலித்து போஷிப்பவன். அப்போ தன்மை பண்பு எப்படி? கடவுள்ன்றது தன்மை, அது அல்லா. இறைவன்ற பண்பு, அது இறைவன் ரப்பு. அப்போ நம்ம நினைச்சிடும் தமிழ் எடுத்து பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ் எடுத்து பார்க்கும்போது நமக்கு புரிய ஆரம்பிச்சு. இன்ன வரைக்கும் எல்லாமே நினைச்சிடும் அல்லானா எல்லாத்தையும் தெரியும். யார்? முஸ்லீமுடைய கடவுள், இஸ்லாமுடைய கடவுள், அது அரபி கடவுள், அது ஒரு இனம் சார்ந்த கடவுள், மொழி சார்ந்த கடவுள், அப்படி தான் நினச்சிக்கணும். அகிலத்துக்கெல்லாம் இறைவன் சொல்கிறான், அகிலத்தாருக்கெல்லாம் இறைவன் சொல்கிறான். இதுக்கு நிறைய சாட்சி பார்த்தோம்ல நம்ம. ஒரே இறைவன் அப்படின்னு அர்த்தம். என்ன சாட்சி? ஒரே பூமி, ஒரே வானம், ஒரே சூரியன், ஒரே சந்திரன், இயற்கை எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிறப்பு இறப்பு ஒன்றா தான் இருக்குது. அப்போ எங்கேருந்து பல கடவுள் ஆகும்? இப்போ நம்ம சிந்திக்கணும்ல. நம்ம மதம் உருமாற பின்னாடியே போகிறோம், மதம் பின்னாடியே மதத்தை பின்பற்றிட்டு இருக்கோம், நம்மையும் சிந்திக்க மாட்டேங்கிறோம். திருப்பி அவங்கள்ட்ட கேட்கணும், கடவுள் எந்த மதம்? கேட்டுருக்கோம், என்ன கேட்டோம்? கேட்டுப்பா, நான் மத உருமாற்ற கேட்டுப்பாரு. போய் என்ன செய்யணும்? கடவுள் எந்த மதம் சொல்லுங்கள். கடவுள் இஸ்லாமியரா, இந்துவா, யூதரா, கிறிஸ்தவரா, வேறு எந்த மதம்? கடவுளுக்கு மதம்லாம் கிடையாதுங்க. அப்போ நமக்கு எதுக்கு மதம்? எல்லா கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. எல்லா கடவுளும் ஒன்றா? எல்லாத்துக்கும் கடவுள் ஒன்று, அவ்வளோதான். புரிஞ்சுக்கணும், புரியுது தான் வச்சோம். எல்லா கடவுளும் ஒன்றுன்றது மதம் நல்லிக்கணும்னு சொல்லி மதத்தை நான் எல்லாம் அனுசரித்து போகிறேன், ஒத்துமை போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் கடவுள் ஒன்று. இப்போ என்ன செய்றாங்க? யூதர்களும் ஒரு கடவுள் தான் நம்புகிறாங்க, ஆனால் எங்கள் கடவுள் தான் அப்படின்னுறாங்க. கிறிஸ்தவர்களும் அந்த ஒரு கடவுள் எங்கள் தாங்கிறாங்க, ஆனால் திருத்துவம் வச்சுருக்காங்க. கிறிஸ்தவத்தை என்ன செய்றாங்க? கடவுள் ஒன்று தான் கொள்கை, ஆனால் 3 அவதாரம், பிதா, குமாரர், பரிசுத்தாவி. ஆனால் ஒரு கடவுள் தான் சொல்கிறாங்க, ஆனால் 3 அவதாரம் இருக்குது. இஸ்லாமியர் ஒரு கடவுள் தான், ஒரு இறைவன் தான், ஆனால் புரிதல் கிடையாது. இப்போ இந்த அல்லா இறைவன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு இறைவனும் புரிஞ்சு போயிடும், படைச்சவன் ஒருத்தன் தான் புரிஞ்சு போயிடும், இயற்கை ஒன்று தான் புரிஞ்சு போச்சுங்க, மதம் கடந்துருவோம், சடங்கு கலைஞ்சிருவோம், இப்படி உண்மையான இறைவனை அறிய ஆரம்பிச்சிருவோம், உள்ளத்தோடு வாழ ஆரம்பிச்சிடும். சரியா? 3:8 எங்கள் இறைவனே எங்களுக்கு நேர்வழி காட்டிய பெண். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கோம்? நேர்வழி அடைஞ்சிட்டோம். இப்படி இறைவனை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம், கடவுளை யாரும் புரிஞ்சுக்கிட்டோம், அல்லானா யார், இறைவனை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இறைவனுடைய தன்மை என்ன, இறைவனுடைய பண்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எங்கள் இறைவனே எங்களை நேர்வழி காட்டிய பெண், எங்கள் இதயங்களை தவறுமாறு விட்டு விடாதே, இன்னும் உன் பொறுத்தது எங்களுக்கு நல்ல புரிவாயாக, நிச்சயமா நீயே எங்களுக்கு கருணை பெரும் கொடையாளியா இருக்கின்ற. அதில் பிரார்த்தனை என்ன? இப்போ எங்கள் இறைவனே உன்னை பற்றி ஞானம் கொடு, உன்னை உணரும் பொருட்டு, உன்னை வழிபடும் பொருட்டு, உன்னை பிரார்த்திக்கும் பொருட்டு, உள்ளச்சம் கொள்ளும் பொருட்டு உன்னை பற்றி ஞானம் கொடு. இன்னும் என்னை பற்றி ஞானம் கொடு, நான் எங்கெல்லாம் தவறணும், இணை வைக்கிறணும், நிராகரிக்கணும், என்னை பற்றி ஞானம் கொடு, அல்லது மீட்டு கொடு. இந்த மனிதர்களை பற்றி ஞானம் கொடு, இந்த பொருளை பற்றி ஞானம் கொடு, படைக்கப்பட்ட ஒவ்வொருளை பற்றி ஞானம் கொடு, இதில் நன்மை தீமை அறிவிச்சு கொடு. வானவர்களை பற்றி ஞானம் கொடு, தூதர்களை பற்றியும் நபிமார்களை பற்றி ஞானம் கொடு, வேதங்களை பற்றியும் இந்த குர்ஆனை பற்றி ஞானம் கொடு, உயிரை பற்றியும் ஆன்மா பற்றியும் மனதை பற்றியும் உடலை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் உணவு பற்றியும் ஞானம் கொடு. நீ ஞானத்திலே நான் வாழணும். அப்பெல்லாம் சொன்னால் எவருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டதோ ஒரு கணக்கெல்லாம் நன்மை கொடுக்கூடாது. கணக்கெல்லாம் நன்மைப்படுத்த வேண்டிய போயிருக்கும். சுதேஷ் பாருங்க, கணக்கெல்லாம் நன்மைன்னு என்ன? ஞானத்தை தான், ஞானத்தை கொண்டு தான் கணக்கெல்லாம் நன்மை அடைய முடியும். அப்போ ஞானம் பெற்றவர்களாக இறந்து போகணும், ஞானம் இல்லாமல் இறந்து போயிடக்கூடாது, நஷ்டவரை ஆயிடுவோம். சரியா? பிரார்த்தனை வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், அல்லானா அரபி வார்த்தை, அதுக்கு பேர் ஏக இறைவன். ரப்புனா அரபி வார்த்தை, அது இறைவன். அப்போ அல்லானா தன்மை, அதாவது கடவுளுடைய தன்மை, கடவுளுடைய பண்பு, புரிஞ்சுக்கலாம். சரியா? அல்லா போகும், எல்லா போலும் இறைவனுக்கே உரியது, ஏக இறைவனுக்கே உரியது. ஏக இறைவன் அல்லா.